இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடு கத்தாத வலிகளையும் சொல்லப்படாத பாசத்தையும் மிக அருமையாக நம் மனதுக்குள் இறக்கி வைத்தது. ராஜியின் வருகை ஒரு பெண்ணின் துணிச்சல் அல்ல, அது ஒரு மகளின் ஏக்கம். எத்தனை கோபம் இருந்தாலும் அப்பா வீடுன்னு சொன்னாலே மனசு ஓடித்தான் போகுது. வாசலில் தயங்கி தயங்கி ராஜியின் காலடி ஒரு வீட்டுக்குள் அல்ல, பல நினைவுகளுக்குள் வைத்த அடியாய் தெரிந்தது. மாரியின் வா ராஜி என்ற ஒரு வார்த்தை வருடக்கணக்கான இடைவெளியை கரைத்தது. காந்திமதி வடிவின் கண்களில் தெரிந்த ஈரம் உறவு எப்போதும் மறக்காதுன்னு சொல்லாமல் சொன்னது. ஆனால் முத்துவேலின் மௌனம் இந்த எபிசோட்டின் ஒரு கனமான உணர்வு. சில அப்பாக்கள் கோபமாக இல்ல, அவர்களுக்குள் வலி அதிகம். நல்லா இருக்கியா இந்த ஒரு கேள்விக்குள் ஒரு அப்பாவின் பாசமும் ஒரு மனிதனின் காயமும் ஒளிந்திருந்தது. மறுபக்கம் சக்திவேல் உதவி மனிதத்தனம், உறவு அவர்களுக்கு லாபம், சொத்து அதிகாரம் பங்குகள். இந்த மூன்றுக்குள் உறவுகளை அடுக்கி வைக்கும் மனநிலை இந்த கதையின் எதிர்காலத்தை இருண்ட பாதைக்கு இழுக்கிறது. சக்திவேல் குமார் உரையாடல் ஒரு சதி உருவாகும் சத்தம் போல இருந்தது. வடிவு ராஜிக்கு சாப்பாடு ஊட்டும் காட்சி இந்த எபிசோட்டின் உயிர். பாசம் கேள்வி கேட்காது, அது செய்யும். அதே நேரத்தில் அடுத்த தடவை கோமதியையும் கூட்டிட்டு வா என்ற காந்திமதியின் வார்த்தை, ஒரே வரி, பலரின் தூக்கத்தை கலைக்கும் சக்தி கொண்டது. இந்த வீட்டில் அமைதி இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் புயல் உருவாக ஆரம்பித்துள்ளது. இறுதியில் ராஜியின் நல்ல மனதில் பிறந்த விருந்து ஐடியா. சிலர் சேர்க்க நினைப்பாங்க, சிலர் பிரிக்க திட்டம் போடுவாங்க. கோமதி அங்கு செல்ல எடுத்த முடிவு இனி கதையை உணர்ச்சியாக மாற்றப் போகுதா, அல்லது சக்திவேலின் சதியை வேகப்படுத்த போகுதா? உறவுகள் உடையும் முன் உண்மைகள் வெளிவருமா? அதாவது இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடு முழுக்க முழுக்க உணர்வுகளும் உறவுச் சிக்கல்களும் மனதுக்குள் மறைந்த வழிகளும் அழகாக வெளிப்பட்டது. ராஜியின் ஒரு முடிவு அந்த வீட்டின் அமைதியை மட்டுமல்ல, பலரின் உள்ளத்தையும் உலுக்கியது. அப்பா சித்தப்பா மீது இருந்த பாசம் ராஜியை மீண்டும் அப்பா வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்க வைத்தது. வாசலில் தயக்கத்தோடு நின்ற ராஜியின் கண்களில் தெரிந்த அந்த பயமும் நம்பிக்கையும் பார்வையாளர்களின் மனதை உருக வைத்தது. மாரியின் இனிய வரவேற்பும் காந்திமதி வடிவின் கண்களில் வழிந்த எமோஷனலும் எபிசோட்டின் அழகான தருணங்கள். ஆனால் இந்த சந்தோஷத்தின் நடுவே முத்துவேலின் மௌனம் ஒரு பெரிய கேள்விக்குறி. நல்லாயிருக்கியா என்ற ஒரு வார்த்தையில் மட்டும் நிற்கும் தந்தையின் பாசம் உள்ளுக்குள் நிறைய சொல்லாமல் சொன்னது. மறுபக்கம் சக்திவேலின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியும் மனசுக்குள் ஒளிந்தொழிந்த சுயநலமும் வரவிருக்கும் புயலுக்கு முன் அமைதியை நினைவூட்டியது. சக்திவேல் குமார் உரையாடல் இந்த எபிசோட்டின் ட்விஸ்ட் அதிகாரம் எல்லாம் குடும்பம் கணக்காக பார்க்கும். சக்திவேலின் எண்ணங்கள் இனி கதையை எந்த திசைக்கு இழுத்துச் செல்லப் போகிறது என்ற ஆவலை அதிகரித்தது. மறுபக்கம் ராஜியை அன்போடு சாப்பாடு ஊட்டி கவனிக்கும் வடிவு உறவு என்றால் இதுதான் என மீண்டும் நிரூபித்தார். அதே நேரத்தில் கோமதியை வீட்டுக்கு அழைக்க காந்திமதி சொன்ன வார்த்தை ஒரே நிமிஷத்தில் எபிசோட்டின் டென்ஷனை பல மடங்கு உயர்த்தியது. பாசத்துக்காக போன ஒரு பெண், சொத்துக்காக சதி செய்யற ஒரு மனசு, இந்த இரண்டுமே மோதினா என்ன ஆகும்? பாசம் வெல்லுமா, பணம் ஜெயிக்குமா, அம்மாவின் ஆசையா, மாமாவின் சதியா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல காத்திருக்க வைக்கும் ஒரு எமோஷனல் டென்ஷன் நிறைந்த எபிசோடு தான் இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பா சித்தப்பா இருவரும் உதவிக்கரமாக இருந்ததால் அவர்களுக்கு லெட்டர் ஒன்றை எழுதி கொடுக்கிறாள் ராஜி. அதனை படித்து முடித்து சக்திவேல் இருவரும் எமோஷனல் ஆனது அறிந்து அவர்களை நேரில் பார்க்க ஆசைப்படுகிறாள். இதனை அடுத்து அப்பா வீட்டுக்கு கிளம்பி வருகிறாள் ராஜி. வீட்டுக்கு வரும் ராஜியிடம் முத்துவேல் நலம் விசாரிக்க அவளுடைய சித்தப்பா சக்தி கடும் அதிர்ச்சி அடைகிறான். ராஜிக்கு அப்பா வீட்டுக்கு போக வேண்டுமென ஆசை. வந்ததும் பழனியும் போம்மா என்கிறான். ஆனாலும் கோமதி அதெல்லாம் வேண்டாம், ஏதாவது புது பிரச்சனை வரப்போகுது என்று சொல்கிறாள். அதற்கு பழனி, என்னை கூடத்தான் அக்கா அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்காக அப்படியே விட்டுவிட முடியுமா? இப்போ ராஜி போறதால அண்ணன்கள் திட்டினாலும் போக போக சரியாகிவிடும் அக்கா என்கிறான். தம்பி இவ்வளவு சொல்லியும் கோமதிக்கு பயமாகவே இருக்கிறது. ஆனாலும் ராஜி உறுதியாக, நான் போறேன் அத்தை, அப்பா சித்தப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் போயிட்டு வர்றேன் என சொல்லிவிட்டு அப்பாவின் வீட்டுக்குள் வருகிறாள். ராஜி வாசலிலேயே தயக்கத்துடன் நின்று கொண்டு ஒரு வழியாக வீட்டில் காலடித்து வைக்கிறாள். முதலில் மாறி அவளை பார்த்து இன்ப அதிர்ச்சியாகி வா ராஜி என்கிறாள். அந்த சத்தம் கேட்டு காந்திமதி வடிவு இருவரும் வாசலை பார்க்கிறார்கள். அவளை பார்த்ததும் அவர்கள் எமோஷனலாக ராஜியிடம் எப்படி இருக்க என்று கேட்கின்றனர். வீட்டில் எல்லோரும் இருப்பீங்க என நலம் விசாரிக்க அந்த சமயத்தில் அப்பா சித்தப்பா இருவரும் வருகிறார்கள்.
ராஜியை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியாக, அவள் எனக்கு உங்க எல்லோரையும் பார்க்கணும் போல இருந்தது. அதை எதை பத்தியும் யோசிக்காமல் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன் என்கிறாள். அதனைக் கேட்டு இருவரும் அமைதியாகவே இருக்கின்றனர். அப்போது ராஜி, நான் இந்த வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன் என்று சொல்கிறாள். அப்போது முத்துவேல், நல்லா இருக்கியா என்று விசாரிக்கிறான். ஆனால் முத்துவுக்கு அவள் வந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை. இருக்குன்னே கிளம்புவோம் என அண்ணனை அழைக்கிறான். ராஜி அப்பாவிடம் நான் இருக்கவா போவா என்று மறுபடியும் கேட்க, காந்திமதி இருன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா என்கிறார். அதற்கு முத்துவேல், உனக்கு என்ன தோணுதோ பண்ணுப்பா என்று கூறிவிட்டு போகிறான். அப்போது ராஜி, என்ன அப்பா இப்படி சொல்லிவிட்டு போகிறார், அவருக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கவில்லையா என்று கேட்கிறாள். அதற்கு காந்திமதி, நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியாதா, அவன் சொல்லியும் சொல்லாமலும் உன்னை இங்க இருக்க சொல்லியிருக்கிறான் என்கிறாள். இந்த பக்கம் குமாரிடம் பேசும் சக்திவேல், ராஜி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை. ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம உதவி பண்ணது எல்லாமே சரிதான். ஆனால் இதை வச்சுட்டு ஒட்டி உறவாடுறது எல்லாம் எரிச்சலா இருக்கு. இப்போ நானும் அண்ணனும் சொத்தை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு எங்களுக்கு பிறகு இது எல்லாம் உனக்குத்தான் வரும். அதுதான் என்னோட திட்டம். இப்போ ராஜி வீட்டுக்கு வந்துட்டா அடுத்து கோமதியும் வந்துடுவா. அதுக்கப்புறம் சொத்து 3 பாகமா பிரியும்டா. எனக்கு இந்த சொத்தெல்லாம் உனக்கு வரணும்னு சொல்லித்தான் ஆசை. நம்ம ஏதாவது செஞ்சு 2 குடும்பத்தையும் சேரவே விடக்கூடாதுடா என்று உறுதியாக சொல்கிறான். சக்திவேல் குமாரும், நீங்க சொல்றது எனக்கு இப்போதான் புரியுது என்கிறான். இதனிடையில் ராஜிக்கு சாப்பாடெல்லாம் செய்து ஊட்டி விடுகிறாள் வடிவு. அப்போது காந்திமதி, அடுத்து நீ இந்த வீட்டுக்கு வரும்போது கோமதியும் அழைச்சிட்டு வரியா என்று கேட்கிறாள். அதனை கேட்டு அனைவரும் ஷாக்காக, முத்து சக்தி 2 பேரும் கரைஞ்சிட்டாங்க. அதனால் கோமதி வந்தால் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க என்கிறாள். அதன் பின்னர் ராஜி அங்கிருந்து கிளம்ப அவள் வந்ததும் என்ன நடந்தது என்று ஆர்வமாக கேட்கிறாள் கோமதி. அப்பொழுது நடந்த விஷயங்களை சொல்லும் ராஜி, நீங்களும் வாங்க அத்தை, நமக்கு உதவி செஞ்சதுக்காக அவங்க எல்லாரையும் விருந்துக்கு அழைக்கலாம் என்று ஐடியா கொடுக்கிறாள். மீனாவும் போயிட்டு வாங்க அத்தை என்று தைரியமாக சொல்ல, கோமதியும் அங்கு போக முடிவு செய்கிறாள். இதனால் என்ன நடக்கும் என்பதை இனிவரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடில் பார்க்கலாம்.